இவ்வாறான ஒரு சூழல் இப்பொழுது ஒரு அறிக்கை வெளியிடுவதில் தாமதம் வருகிறது என்றால், இதை எவ்வாறு கைக்கொள்வது என்கின்ற குழப்பம் இவர்களிடம் இருக்கிறது என்பது தெளிவாக வெளிப்படுகிறது அல்லவா? இங்குதான் அந்த செய்தியும் இருக்கிறது. இவ்வாறான ஒன்றை இவர்கள் யாரும் இந்த அளவுக்கு ஒரு விடயத்தை எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக இவரை கைது செய்து கொண்டு வந்துவிட்டோம். எங்களுடைய இது முடிந்து விட்டது என்று சொன்னாலும் பரவாயில்லை. அவர் அதையும் கடந்து சொன்னார். வெனிசுலாவை நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம். அது எவ்வளவு காலம் ஆட்சி செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது, அது இன்னொரு சரியான ஆட்சி முறைமை வரும் வரையும் என்று அதுக்கு எந்த எல்லையும் இல்லாமல் சொன்னார். ஆனால் அது எதுவும் நடைபெறவில்லை என்று என்பது வேற விடயம். ஏன்னா வெனிசுலா இப்பொழுதும் வெனிசுலாவின் கட்டுப்பாட்டுகள் தான் இருக்கிறது. அங்கு வெனிசுலா நிலப்பரப்பில் எந்த அமெரிக்க துருப்பினரும் கால் பதிக்கவில்லை. ஆகவே நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் என்று சொன்னது எதுவும் சமகாலத்தில் நடைபெறவில்லை. ஆனால் அவர் அவ்வளவு தூரம் ஒரு ஜனாதிபதி பேசுகின்ற பொழுது இவை அனைத்தும் ஏனைய தலைவர்களுக்கும் ஒரு கேள்வியை உருவாக்கும். ஆகவே நாளை அமெரிக்க துருப்புகள் வெனிசுலாவில் கால் பதிக்க மாட்டாதா என்ற ஒரு கேள்வி வைத்தால் இல்லை என்று சொல்வதற்கு யாராலும் முடியாது. ஏனென்றால் அவ்வாறான சூழலை ட்ரம்ப் இந்த நடவடிக்கையினூடாக ஏற்படுத்தி விட்டிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு காரணத்தினால்தான் இதை எவ்வாறு நாங்கள் பிரதிபலித்துக் கொள்வது, எங்களுடைய வெளிப்பாடு இந்த இடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் ஏற்பட்ட குழப்பம்தான் நீங்க சொன்ன இந்த அறிக்கைகள் வெளியிடப்படுவதிலும் அறிக்கைகளில் என்ன உள்ளடக்கம் போடுவது என்பதிலும் இருக்கக்கூடிய குழப்பம். அதனால் தான் முதலே சொல்லிக் கொண்டேன், இப்பொழுது பல நாடுகளிலும் அவருடைய சிந்தனை குழாம், அதாவது கொள்ள வேட்பாளர் என்பவர்கள் மிக அவசர வேலைகளில் இருக்கிறார்கள். அந்த கொள்கை வேட்பாளர்கள் இவ்வாறான சூழல்களையும் இதை கடந்த சூழல் என்றால் இதுவரை எல்லைகள் உருவாக்கித்தான் சிந்திப்பார்கள். இப்பொழுது எல்லைகளை கடந்தும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை இந்த சூழல் உருவாக்கி விட்டிருக்கிறது. ஆகவே இது இப்பொழுது இந்த எல்லை வரையும் வந்தாகிவிட்டது. இதை கடந்து வரக்கூடிய எல்லைகளுக்கும் எவ்வாறான எதிர்வினைகளை ஆற்றுவது என்கின்ற இப்பொழுது இந்த கொள்கையாளர்களுடைய பிரதான பணியாகிவிட்டது. அவர்களுக்கு நேரம் தேவைப்படுகிறது. விரைவாக தங்களுடைய நாடு சார்ந்து இந்த கொள்ளை எவ்வாறான கொள்கைகளை இதை வகுப்பது, பின்னர் இந்த கொள்ளை வகுப்பின் அடிப்படையிலான தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய உபாயங்களை திட்டமிடுவது, அந்த உபாயங்களுக்கான தயாரிப்புகளை செய்வது என்று இப்பொழுது இந்த நாடுகள் அனைவருக்கும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பணிகள் இப்பொழுது தீவிரப்படுத்தும். இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது சொன்னால் இதற்கான காலத்தை நீண்டு எடுக்கவும் முடியாது. ஆகவே விரைவாக அவர்கள் செயற்பட வேண்டியதனுடைய அவசியம்தான் இப்பொழுது அவருடைய இந்த அறிக்கையே சொல்லி நிற்கிறது. ஆகவே இந்த உலகம் எவ்வளவு தூரத்தில் பல விடயங்களில் பின்தங்கி இருக்கிறது.